ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை. இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவர். அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு. அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க. அதுக்கு இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமமில் வந்து இவர், அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கே ஓடுறேன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம், ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் பிளஸ் பண்ணுறதோட ஒரு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வெர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, கீதா நம்ம பாருங்கள், அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸில் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனால் இப்போ சொன்னேன், நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன். வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன். அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ராமாவில் விடாது. இந்த படம் ட்ராமாவில் விடாது.
எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட என்ன ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், வாய்ப்பாக தான் போய் பார்த்துருவேன். ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு சில படங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்னை ஒரு பத்திரிக்கைக்காரர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்பில்? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையாக அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கோம், நிம்மதியாக இருக்கிறோம், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவர் 7 பொம்பளை வச்சுருந்தார், அவர் வச்சுக்கிறார், உனக்கு ஏன்? அவர் வச்சுருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லோரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ணுறேன், விட்றா என்ன விடு, நான் அப்படி இருக்கேன், நான் இல்லை நான் குவைட்டாக இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேறான் என்ன. 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பாக எழுதுவாங்க, அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்தி நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிக்கை தான் வாங்குகிறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில்? பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனாக இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே. கேட்டால் மது ஏதோ ஒன்று கஞ்சாவோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டாங்க. எவ்வளோ கொலை! முந்தியாவது அந்த பத்திரிக்கையில் 2-3 கொலை தான் வரும், இப்போது பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை, அதில் நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்கள், பெருசாக எழுதுங்க, நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளவென்று போகிறது. எதுக்கு இது? வளவளன்னு போனான்னா உளவளன்னு போனான், அவன் எடுத்தது அவ்வளோதான். முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்கிற கதை தான், நான் எப்போ அதை சொல்லுவேன். ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையே சார், நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆகிடுச்சில்ல, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் ஒரே காம்பவுண்டில் 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டான், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருக்குது, போயிடுச்சு. நான் தெரியாதனமாக கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதுக்காக கேட்டேன். இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? வெல்லிங்டனை இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்ணுறது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட். இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்துட்டோம். இப்படியே தான் நான் தான் பேப்பரை பார்க்குறேண்ணே. பரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சிங்க. பிரமாதமாக போகுதுண்ணே நம்ம படம், வெற்றிகரமான 3ஆவது நாள்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுறவனும் பாரு, முதல்ல வந்து அவன் லவ் பண்ணுறானே இல்லையா, லவ்வை பற்றி உடனே பாட்டு எழுதிடுவான். அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இது இன்றைக்கி இந்த படத்தில் வந்து இவர் அப்படி இல்லை, இது வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாந்தினி வர்றாங்க, இன்னொரு ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பித்துரை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு
டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது. அதனால் மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கலை. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணோம், இல்லை போயிட்டார். நடித்த ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதை அதுதான் சொன்னேன், அதுதான் நடிச்சுக்கிட்டேன், இத்தனை பேர் இருக்கான்னு. ஸோ எவ்வளோ நாளாக வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரது ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் த வெரி பெஸ்ட் அகேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. Everything you want from me. This is my first experience in Tollywood, so I'll give my 100%. Thank you very much and bless me. Thank you. So I'm really happy that I'm getting to start off with Sir and with this story and with this team, because I met the whole team. Viren, Alfia, ma'am, everyone is very, very humble, very sweet. It's an honest, passionate team, and I'm a passionate artist, and I'm happy to be here. Thank you so much. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்கள் மீடியா எல்லோருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவை, இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு தர்மா, அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது. ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து அவர் பிஆராக நிறைய படங்களுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜி இந்த படம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, சும்மா கேளுங்களேன் ஒன்லைன் அப்படின்னாரு. அவர் ஒன்லைன் சொல்லும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ டேரக்டர் சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்கள் சப்போர்ட் கடைசி வரைக்கும் வேணும். ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. பூஜையோட ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஆரம்பிக்கிறோம். உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. தமிழ் மக்களுக்கு யாரும் ஈஸி பண்ணிட்டாங்க வச்சுக்கோ, அது வேறு லெவலில் இருக்கோ. ನಾವೆಲ್ಲ ಒನ್ನುದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಲೆಟ್ಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಇಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணுமோ அதை வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராகின்ராஜ், உண்மையிலே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனுஷ் சார் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ வரணும் யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினச்சார்.
அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ் மாதிரி நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே இப்போ இருக்கிறதுல நிறைய லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் இல்லாமல் இதில் ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் குட்டி ஜெயம் ரவியா இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹீஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ நம்ம தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகிறது நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு இங்கே அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், ஸோ நீங்கள்லாம் தமிழ் பொண்ணுங்களை அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்கக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ், இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள். மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம், ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை கவர்ந்து இருக்கணும், என்னை அதை என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லலை, அந்த ட்ரெய்லர் உண்மையாகவே என்னை பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கேன், அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ அவர் ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிகளைங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர ஒரு டெக்னிக் ராஜசேகர் புகுத்தியிருந்தார். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இப்போ இந்த வெட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். இதில் நடித்த அன்பு தம்பி
ராகின் தம்பி, அவருக்கு என்னுடைய அன்பு நன்றி. அதோட அம்மா ராஜ்சேகர் சார், டைரக்டர், அப்பா, அவங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐயனாரனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். நன்றி. சூப்பர், நல்லா ஓடணும். அதே மாதிரி நம்ம ஐயனார், வேங்கை ஐயனார், அவரும் தயாரிப்பாளர். அதே மாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர், மன்னார் ஒரு படம். அதோடைய தயாரிப்பாளர், டேரக்டர்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், எல்லாமே வந்திருக்காங்க. யாருமே அவர் மிஸ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பனி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் தான் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின், ஹேமா சுந்தரராஜன், இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கேருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், ராம் சேவா டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி, ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் வந்து ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எங்கள் அப்பா, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு, லவ்வர், சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள், கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை. அது போக இன்னொரு சைடு ஆஃப் த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாங்க இப்போது. ஹாய், வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க. என் பேர் உபாசனா. இது என்னோட ஐ திங்க் 8வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சேவா சார் அண்ட் ஹேமா ஆண்டிக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் கிளாட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம். எனக்கு இந்த படம்ல இன்னொன்று இன்வெஷனாக மனோபாலா சாரோட அவங்க இப்போ ஹீஸ் நாட் ஹியர் வித் அஸ், பட் ஐ காட் அ சான்ஸ் டு ப்ளே ஹிஸ் டாட்டர். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அதை விட நீங்கள் எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கீங்க, இது சின்ன படம்க்கு யார் போய் பார்ப்பாங்களா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியாக்காரர் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இன் த தியேட்டர்.